வணக்கம். உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் வழங்கும் நட்சத்திர வாரியான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள், அதாவது 8-10-2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:40 மணிக்கு ராகு பகவான் மேசராசியில் இருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள், அதாவது 30-10-2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியில் இருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எச்சரிக்கை அவசியம். கேது பகவானை நட்சத்திரநாதனாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை 9ஆம் வீட்டில் சஞ்சரித்த ராகு காரிய தடையையும், எதிரிகளால் இடையூறையும், மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் நிலையையும் உண்டாக்கி வந்தார். 3ஆம் வீட்டில் சஞ்சரித்த கேது உங்கள் நிலையில் முன்னேற்றத்தையும், வாழ்க்கையில் வளத்தையும், செயலில் வெற்றியையும், பொருளாதாரத்தில் உயர்வையும், துணிச்சலையும் உண்டாக்கி வந்தார். பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நன்மை செய்வதில்லை. ஆனால் ஒரே நேரத்தில் இருவரும் ஒருவருக்கு பாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 8, 2023 அன்று நடந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கிட உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது உடலில் சங்கடத்தை உண்டாக்குவார். உறவுகளிடம் விரிசலை ஏற்படுத்துவார். இனம் புரியாத குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். வசதி வாய்ப்பில் குறைவு ஏற்படும். சிலருக்கு மறைமுக நோயால் சங்கடம் ஏற்படும். விஷக்கடி, மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எடுக்கும் மருந்துகளால் பாதிப்பு உண்டாகும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்ப்பாளினரிடம் இக்காலத்தில் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் போது பணத்தேவைக்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற சங்கடம் உண்டாகும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. வார்த்தைகளால் பிரச்சனைகள் உண்டாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வக்கிரகதியில் சஞ்சரிப்பவர் அதன் பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். மே 1, 2024 முதல் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அதன் பின் சங்கடங்களை அதிகரிப்பார். நெருக்கடிகள் கூடும். சோதனைகளுக்கு ஆட்பட்டு அவதைக்குள்ளாக நேரிடும். ஒரு பக்கம் பண நெருக்கடி, மறுபக்கம் தொழிலில் முடக்கம், நஷ்டம், பிரச்சனை, பணியில் நெருக்கடிகள். அதனால் குடும்பத்திலும் மனதிலும் சங்கடங்கள் உண்டாகும். கவனமாக இருப்பது அவசியம். பொது பலன்கள். மே 1, 2024 முதல் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இல்லாத காரணத்தால் பணிபுரியும் இடங்களில் சங்கடங்கள் உண்டாகும். தொழிலில் தடை, முயற்சியில் பயனற்ற நிலை ஏற்படும். செல்வாக்கில் பின்னடைவு, மனதில் குழப்பமும் உண்டாகும். மற்றவரை பகைத்துக் கொள்ளாமல் சாதுரியமாக செயல்பட்டால் சங்கடங்களில் இருந்து விடுபடலாம். உடல்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் சங்கடம் தலைகாட்டும். புதிய முயற்சிகள் இக்காலத்தில் இழுபறியாகும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை கம்ப்யூட்டர், மின்சாதனங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், திரைப்படம், தொலைக்காட்சி, யூடியூப் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்போரும் பணிபுரிவோரும் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உழைப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு இடையூறுகள் ஏற்படும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் கனவு நிறைவேறும். உடல்நிலையில் ஒன்று விட்டு ஒன்று ஏதேனும் தொல்லை உண்டாகி கொண்டே இருக்கும். மே 1, 2024 முதல் இந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகளும் சங்கடங்களும் எதிர்ப்பாளினரால் தொல்லையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் 4ஆம் இடத்தின் மீது சனியின் பார்வை பதிவதும் கல்வியின் மீதான அக்கறையில் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்படுவதுடன் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது ஒன்றே உங்களை உயர்த்தும். உடல்நிலையை பொறுத்தவரை ஆயுள் ஸ்தானமான 8இல் ராகு சஞ்சரிப்பதுடன் கண்டச்சனை வருவதும் நல்லதல்ல. இக்காலத்தில் பணிபுரியும் இடம், வாகனத்தை இயக்குவது, விஷ ஜந்துக்கள், மருந்து மாத்திரைகள் என அனைத்திலும் எச்சரிக்கை தேவை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் பெரியோரால் அவ்வப்போது ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் சங்கடத்தை அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும்.
மே 1, 2024 முதல் குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகி சுபிட்சமான நிலை உண்டாகும். பரிகாரம்: காளகஸ்திக்கு சென்று ராகு கேது பரிகாரம் செய்வதுடன் திருநள்ளாறு நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உடல் நலனில் கவனம் தேவை. சுக்கிர பகவானை நட்சத்திரநாதனாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை 9ஆம் வீட்டில் சஞ்சரித்த ராகு உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பாராத நிலைகளை உண்டாக்கினார். தொழில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சிகள் சரிவர கைகூடாமல் போயிருக்கும். அலுவலகத்தில் செல்வாக்கிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். நெருக்கடிகளின் காரணமாக கடைசியில் கடவுளை தேடி சென்றிருப்பீர்கள். 3ஆம் வீட்டில் சஞ்சரித்த கேது உங்கள் நிலையில் தைரியம், துணிச்சலை வழங்கினார். உறவுகளுடன் இருந்த சங்கடத்தை போக்கினார். வீடு, மனை, சொத்து என அனைத்தையும் அடைந்திருப்பீர்கள். போட்டியாளர்களும் விலகியிருப்பார்கள். துன்பம் என்பதையே இல்லாமல் செய்திருப்பார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 2023 அன்று நடந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார். பணிகளிலும் நெருக்கடியை உண்டாக்குவார். மனதில் திடமான சிந்தனை இல்லாமல் போகும். தொழிலில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரும். பொதுவாக பாவ கிரகம் 8இல் அமரும் போது அனைத்திலும் தீங்கு உண்டாகும். எந்த ஒரு முயற்சியும் இக்காலத்தில் தொடங்காமல் இருப்பதும் சுப விஷயங்களை தள்ளி வைப்பதும் நல்லது. தெய்வ நம்பிக்கை கொள்வதும் பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவதும் ஆபத்துகளில் இருந்து தப்பிக்க உதவும். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாக்குவார். குடும்பத்தில் நிம்மதியை காண முடியாமல் போகும். பூசலும் குழப்பமும் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார நெருக்கடி, வீண் செலவு, தொழிலில் தடை, வருமானத்தில் நிறைவின்மை ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பவர் அதன் பின் வக்ர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கடந்த டிசம்பர் 20, 2023 முதல் 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக சஞ்சரிக்கிறார் என்பதால் இக்காலத்தில் பல பிரச்சனைகளில் கருத்து வேறுபாடுகள், பிரிவு, வீண் அலைச்சல், தீயோர் சேர்க்கையால் அவப்பெயர், மனைவிக்கு ரோகம், வீட்டை விட்டு பிரியும் சூழல் உண்டாவதுடன் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் வசிக்கும் சூழ்நிலையும் உருவாக்குவார். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30, 2024 வரை பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகமான பலன்களை வழங்கி எதிர்பார்த்த அந்தஸ்தையும் வழங்குவார் என்றாலும் அவர் வக்கரமடையும் காலத்தில் பலன்கள் மாறுபடும். மே 1, 2024 முதல் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதன் பின் சங்கடங்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு குறையும். நெருக்கடிகள் உண்டாகும். சோதனைகளுக்கு ஆட்பட்டு அவதிக்குள்ளாக நேரிடும். பொது பலன்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. ராகு கேதுவால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். சனி பகவானும் சங்கடமான பலனை உண்டாக்க இருக்கிறார். மே 1, 2024 முதல் குருவின் சஞ்சார நிலையும் பதவி, தொழில், வருமானம் போன்றவற்றில் எதிர்மறை பலன்களை தரவிருப்பதால் அனைத்திலும் எச்சரிக்கை தேவை. உங்கள் செல்வாக்கிற்கும் சொல்வாக்கிற்கும் சோதனை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு, அரசு பணியாளர்களுக்கு, ஆலோசகர்களுக்கும் இது சோதனை காலமாக இருக்கும். தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த லாபம் பெற முடியாமல் போகும். வியாபாரத்தில் பின்னடைவும் வருமானத்தில் பாதிப்பும் ஏற்படும் என்பதால் செயல்களில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். பணியாளர்களின் உழைப்பு அதிகரிக்கும். எவ்வளவுதான் உழைத்தாலும் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும். பணிபுரியும் இடத்தில் எதிர்ப்பாளினரால் சங்கடங்கள் தோன்றும். கம்பெனி, வியாபார ஸ்தலங்களில் பணிபுரிவோர் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தின் முன்னேற்றத்தில் உங்கள் பங்கு அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணம் நிறைவேறும். தனித்திறமை வெளிப்படும். மற்றவர் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். சிலருக்கு எதிர்ப்பாளினரால் வீண் பிரச்சனை தோன்றும். மாணவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். விடாமுயற்சியே வெற்றி தரும் என்ற சிந்தனை பலனளிக்கும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்படுவதுடன் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று மேற்படிப்பில் சேருவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை ஆயுள் ஸ்தானத்தில் ராகு கண்டச்சனியாக ஆயுள் காரகன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சங்கடம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் கூடும். செயல்களில் முடக்கம் தோன்றும். ஒவ்வாமையால் உணவில் சங்கடங்கள் தோன்றும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. சிலருக்கு மறைமுக நோய்கள் தோன்றி வாட்டும். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வீண் சச்சரவு, நெருக்கடிகள் தோன்றும். மே 1, 2024 முதல் குருவின் பார்வை அங்கே பதிவதால் நெருக்கடிகள் விலகும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: திருப்பாம்புரம் ராகுகேதுவை வழிபடுவதுடன் திருநள்ளாறு நலதீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானமளிக்க சங்கடங்கள் தீரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கடந்த 1.5 ஆண்டு காலமாக முதல் பாதத்தினருக்கு பாக்ய ராகுவாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அஷ்டம ராகுவாகவும் சஞ்சரித்து வந்தார் ராகு பகவான்.
கேது பகவான் முதல் பாதத்தினருக்கு தைரியஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரித்து வந்தார். இதனால் முதல் பாதத்தினர் சில சங்கடங்களை சந்தித்தாலும் அதற்கு ஈடாக நன்மைகளை அடைந்து வந்தனர். அதே நேரத்தில் 2, 3, 4ஆம் பாதத்தினர் அனைத்து வகையிலும் போராட்டத்திற்கு ஆளாயினர். இந்நிலையில் அக்டோபர் 8, 2023 அன்று நடந்த ராகு பெயர்ச்சி பலன்கள் எத்தகைய பலன்களை வழங்கியிருக்கிறது, வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். உங்கள் நட்சத்திரநாதனான சூரியனுக்கு ராகு கேது பகைவர்கள். முதல் பாதத்தினருக்கு ராகு அஷ்டமஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தினர் சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். கேது முதல் பாதத்தினருக்கு குடும்பஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவாகவும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதல் பாதத்தினருக்கு அனைத்திலும் சங்கடம், நெருக்கடி, பாதிப்பு என்பதுடன் உடல் நிலையிலும் பின்னடைவு, குடும்பத்திலும் போராட்டம் என்ற நிலையும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு இடம் விட்டு இடம் மாறும் நிலையும், தீயவர்களோடு பழக்கம் கொள்ளும் சூழலும் உண்டாகும். சிலர் அவப்பெயருக்கு ஆளாக நேரிடும். செயலில் தடை, உடல்நிலையில் சங்கடம், அன்புடன் பழகி வந்தவர்களை விட்டு விலகும் நிலை ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை முதல் பாதத்தினர் உடல் ரீதியாகவும் கூட்டுத் தொழில் வகையிலும் வாழ்க்கை துணையினர் வகையிலும் சங்கடங்களை சந்திக்கலாம். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு நெருக்கடிகள் நீங்கும், உடல் நலக்குறைவுகள் நீங்கும், வழக்குகள் சாதகமாகும், எதிரிகள் பலமிழந்து விலகிச் செல்வார்கள், எதிர்பார்ப்பு நிறைவேறும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மே 1, 2024 முதல் சிம்ம ராசியினருக்கு 10ஆம் இடத்திலும் கன்னி ராசியினருக்கு 9ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் முதல் பாதத்தினர் போராட்டமான நிலையையும் 2, 3, 4ஆம் பாதத்தினர் யோக பலன்களையும் அடைவார்கள். எதிர்பார்த்த லாபம், முன்னேற்றம் காண்பார்கள். பொது பலன்கள் எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்று செயல்படும் உங்களுக்கு இந்த காலத்தில் இருவித பலன்கள் உண்டாகும். முதல் பாதத்தினருக்கு அனைத்திலும் சங்கடம், நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருக்கும். வாழ்க்கை, தொழில், குடும்பம், பணம், ஆரோக்கியம் என அனைத்திலும் நெருக்கடிகள் அதிகரிக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ராகு கேதுவால் நெருக்கடி உண்டானாலும் சனி மற்றும் குருவால் நன்மை அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும், ஆரோக்கியம் சீராகும், வழக்குகள் சாதகமாகும், எதிர்ப்புகள் விலகும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறும் நிலை உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பாராத நெருக்கடிகளை உண்டாக்கும், வாடிக்கையாளர்கள் விலகிச் செல்வார்கள், கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், தொழிலில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு கவனம் மாறும், எதிர்ப்பாளினர் வழியில் ஏற்படும் மாற்றங்கள் தொழிலிலும் எதிரொலிக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் பின்னடைவு உண்டாகும், வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகும், பணிபுரியும் இடத்தில் பணியாளர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும், ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு பொறுப்புகள் சேரும், சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீர்கள். உடன் பணிபுரிபவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், அலுவலக பணியிலும் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2024 மே 1 பிறகு எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். சிலருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு சிலருக்கு குடும்ப சூழல் அமையும். திசாபுத்தி பலமானவர்களுக்கு இந்நிலை இருக்காது. மே 1, 2024 முதல் குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை உடல் நலனில் திருப்தி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு நோய் அடிக்கடி ஏற்பட்டு சங்கடப்படுத்தும். உழைப்பின் காரணமாகவும் சோர்வு உண்டாகும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை மே 1, 2024 வரை உறவினர் வழியில் அதிருப்தி இருக்கும். வாழ்க்கை துணையுடனும் பிரச்சனைகள் தோன்றும். தொழில், வருமானம், ஆரோக்கிய நிலைகளில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அதன் பின் சுபிட்ச நிலை உண்டாகும். பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: காளஹஸ்தி சென்று ராகுகேதுவிற்கு பரிகார பூஜை செய்யுங்கள். துர்கை மற்றும் விநாயகரை வணங்க சங்கடங்கள் தீரும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்